Dear students, welcome to ICP Academy. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேபிட்டல் கெயின் இன்ட்ரடக்ஷன். அதாவது கேபிட்டல் கெயின்னா என்ன, அதை நம்ம எப்படி டேக்ஸ் பண்ணணும், இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிஸ் ஆஃப் சார்ஜ். எதெல்லாம் சார்ஜபிள் டு டேக்ஸ்? கேபிட்டல் கெயின் அட்ராக்ட் டேக்ஸ் லைபிலிட்டி only when the following essential satisfied. அதாவது அசஸி கேபிட்டல் அசெட் வச்சுருக்கணும். அசஸி ஷுட் ஹாவ் அ கேபிட்டல் அசெட். அந்த அசெட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் ப்ரீவியஸ் இயரில். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட். கேபிட்டல் அசெட் ஹெல்டு பை தி அசஸி சுட் ஹவ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்டு. ட்ரான்ஸ்ஃபர் எப்போ நடந்திருக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் நடந்திருக்கணும். Transfer during the year. Transfer of capital asset should taken place during the previous year. அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ராஃபிட்டோ லாஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக கிடச்சிருக்கணும். அசெட் ட்ரான்ஸ்ஃபர் ஷுட் ஹவ் ரிசல்ட் வந்துட்டு கெயின் ஆர் ப்ராஃபிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸம்ஷன். இந்த ஹெட்லியெல்லாம் வரக்கூடாது. எக்ஸம்ஷன் அண்டர் ஸ்பெசிஃபைடு செக்ஷன். சரியா? இப்போது அந்த கேபிட்டல் அசெட் வந்துட்டு இந்த ஹெட்லையெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. என்னென்ன ஹெட் அப்படின்னா 54, 54B, 54D, 54EC, 54F, 54G, 54GA அண்டு 54GB. இந்த ஹெட்டில் அந்த கேபிட்டல் அசெட் இருக்கக்கூடாது. மீனிங் ஆஃப் கேபிட்டல் கெயின். ப்ராஃபிட் ஆர் கெயின் அரைசிங் ஃப்ரம் கேபிட்டல் ஆஃப் தி அசெட் are called capital gain and are charged to tax under the heads of capital gain. நார்மலாக எப்படி இருக்கணும் அப்படின்னா அசெட் எல்லாம் பொருந்தும்னா capital gain is the increase in a capital asset value realized when the asset is sold. Capital gain apply to any type of asset. எந்த டைப் ஆஃப் அசட்டாக இருந்தாலும் கேபிட்டல் கெயின் வந்துட்டு அப்ளை ஆகும், இன்க்ளூடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தோஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் பர்சனல் யூஸ். இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின். இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் வந்து ரெண்டு டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், அனதர் ஒன் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். மீனிங் ஆஃப் கேபிட்டல் அசெட். கேபிட்டல் அசெட் அப்படின்னா என்ன அப்படின்னா கேபிட்டல் அசெட் எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்டாக இருக்கலாம், ஆர் ஃபிக்ஸ்ட் ஆர் சர்க்குலேட்டிங் அசெட்டாக இருக்கலாம், மூவபிள் ஆர் இம்மூவபிள் அசெட்டாக இருக்கலாம், டேஞ்சிபிள் ஆர் இன்டேஞ்சிபிள் அசெட்ஸாக இருக்கலாம். எக்ஸப்ட் ஃபியூ ஸ்பெசிஃபைடு ஐட்டம் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு இன்க்ளூட் ஆகாது. அது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். டெஃபினிஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட். கேபிட்டல் அசெட் எதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை அன் அசஸி வெதர் ஆர் நாட் கனெக்ட் வித் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் ஆஃப் தி அசஸி. அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா அது பிஜிபிபியில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனி ஃபாரின் செக்யூரிட்டி ஹெல்டு பை அன் foreign institutional investor which is invested in such security in accordance with the regulation of under this SEBI Act 1992. இதைத்தான் நாம் என்னன்னு சொல்லுவோம், கேபிட்டல் அசெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The following item are excluded from the definition of capital asset. எதையெல்லாம் நம்ம கேபிட்டல் அசெட் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எனி ஸ்டாக் இன் ட்ரேட். ஏதாவது பிஸ்னஸுக்காக வாங்கி வச்சுருக்கிற ஸ்டாக்கு, கன்சியூமபிள் ஸ்டோரு, ரா மெட்டீரியல், இதை பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்காக வாங்கி வச்சுருக்கிற எதையும் நம்ம கேபிட்டல் அசெட்டுன்னு சொல்ல மாட்டோம். பர்சனல் எஃபெக்ட் அப்படின்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் இன்க்ளூடிங் வேரிங் அப்பேரல், மோட்டார் கார், அப்ளையன்சஸ், ரெஃப்ரிஜிரேட்டர், ஃபர்னிச்சர், இதெல்லாம் நம்ம பர்சனல் யூஸ்க்காக வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா டேக்ஸ் பேயர் ஃபேமிலியில். இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு எக்ஸ்க்ளூடட் இன் கேபிட்டல் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். பட் எக்ஸ்க்ளூட் ஜுவல்லரி, ஆர்ச்சியாலஜிக்கல் கலெக்ஷன்ஸ், ட்ராயிங்ஸ், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட், இது எல்லாமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேபிட்டல் அசெட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கேபிட்டல் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜுவல்லரி இன்க்ளூடு. ஜுவல்லரியில் எதையெல்லாம் ஜுவல்லரின்னு நம்ம எடுத்துப்போம் அப்படின்னா ஆர்னமெண்ட் மேட் ஆஃப் கோல்டு,
silver, platinum or any other precious metal or any alloy, one or more such precious metal, whether or not containing any precious stones and whether are not worked or shown into any wearing apparel. Precious or semi-precious stone, whether or not set in any furniture, wooden shells are worked or shown into any wearing apparel. இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜுவல்லரி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஜுவல்லரி அப்படின்னா மீனிங் என்னன்னு புரிஞ்சுச்சுங்களா? நெக்ஸ்ட், அசட் எக்ஸ்க்ளூடட் இன் கேபிட்டல் அசட். ரூரல் ஏரியாவில் ஏதாவது அசட் இருந்தது அப்படின்னா அதை கேபிட்டல் அசட்டாக ட்ரீட் பண்ண மாட்டோம். அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இன் ரூரல் ஏரியா, பட் த லேண்ட் ஷுட் நாட் பி சிச்சுவேட்டட். லேண்ட் எங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா இந்த விஷயம் இருந்தால் அது கேபிட்டல் அசட்டாக இருக்கும். within jurisdiction of municipality or cantonment board and which population is not less than 10,000. Within the range, the following distance measured aerially from the local limit, municipality or cantonment board. இந்த இடத்துல எல்லாம் இருந்தால் அதை நம்ம கேபிட்டல் அசட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரூரல் ஏரியாவில் இருந்தது அப்படின்னா அதை வந்து கேபிட்டல் அசட் ட்ரீட் பண்ண மாட்டோம். பாப்புலேஷன் வந்து 10,000க்கு கீழே இருந்தால் கேபிட்டல் அசட்டாக ட்ரீட் பண்ண மாட்டோம். 10,000க்கு மேலே இருந்தால் இந்த ரூலை நம்ம யூஸ் பண்ணுவோம். வித்தின் த 2 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் பாப்புலேஷன் ஆர் முனிசிபாலிட்டி கண்ட்ரோல்மெண்ட் போர்டில் 10,000 to 1 lakh இது வந்து கேபிட்டல் அசட்டாக ட்ரீட் பண்ணுவோம். வித்தின் 6 கிலோமீட்டர்னால் 1 lakh 1 to 10 lakh முடிய கேபிட்டல் அசட்டாக ட்ரீட் பண்ணுவோம். வித்தின் 8 கிலோமீட்டர் அப்படின்னா மோர் தென் 10 lakh பாப்புலேஷன் இருந்தாங்கன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கேபிட்டல் அசட்டாக ட்ரீட் பண்ணுவோம். Population is to be considered according to the figure of last preceding census of which figure have been published before the first day of the previous year. Asset excluded in capital asset. இது எல்லாத்தையும் நம்ம கேபிட்டல் அசட்டாக சொல்ல மாட்டோங்கிறது தெளிவாக தெரியணும். ஒன் வேர்டில் கேட்பாங்க. 6% gold bond in 1977. 1977 விட்ட 6% gold bond capital asset கிடையாது. 7% gold bond in 1980. National Defense Gold Bond 1980 issued by the central government. இது எல்லாமே capital asset கிடையாது. Special Bearer Bond 1991 அதுவும் capital asset கிடையாது. Gold Deposit Bond issue under the Gold Deposit Scheme 1999 அதுவும் capital asset கிடையாது. Deposit Certificate issued under the Gold Monetization Scheme 2016 இதுவும் நமக்கு கேபிட்டல் அசெட் கிடையாது. டைப் ஆஃப் கேபிட்டல் கெயின் அப்படின்னா என்ன? 2 டைப் ஆஃப் கேபிட்டல் கெயின் இருக்குது. ஒன்று ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், இனி ஒன்று லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். கெயின் அரைசிங் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் இஸ் டேர்ம்ட் அஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதாவது ஷார்ட் டேர்ம் அசெட்டை விற்று நமக்கு கெயின் வந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னா கெயின் அரைசிங் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் இஸ் டேர்ம்ட் அஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். However, there are few exemptions to this rule. Gain on depreciable asset is always fixed as. நமக்கு depreciable asset அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணுவோம்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெஷினரி, ஃபர்னிச்சர் இதெல்லாம் நமக்கு எதில் தான் வருங்க, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டில் தான் வரும். டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் அசெட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எது எல்லாத்தையும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல், எதெல்லாம் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டுன்னு சொல்லுவோம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் அப்படிங்கிறது ஃபினான்சியல் அசெட் லெஸ் தென் 12 months இருக்கணும். ஷேர்ஸ் லிஸ்டட் கம்பெனியோடது, டிபெஞ்சர்ஸ் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் லெஸ் தென் 24 months, ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட், ஜீரோ கூப்பன் பாண்ட் இதெல்லாம் நமக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். நான் ஃபினான்சியல் அசெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லெஸ் தென் 24 months, நான் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் லெஸ் தென் 24 months, அசெட் சப்ஜெக்ட் டு டெப்ரிஷியேஷன் மிஷினரி, ஃபர்னிச்சர். டைமண்ட் வந்து லெஸ் தென் 36 monthsக்கு கீழே இருந்தால் அது வந்துட்டு நமக்கு என்னங்க, ஷார்ட் டேர்ம். இதுவே மோர் தென் ஆயிடுச்சு அப்படின்னா லாங் டேர்முக்கு கொண்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்லாம் எது கீழே வருது? ஃபினான்ஷியல் அசெட் மோர் தென் 12 months, ஷேர் வந்துட்டு லிஸ்டட், டிபெஞ்சர்ஸ் ஷேர்ஸ் அன்லிஸ்டட் வந்து மோர் தென் 24 months இருக்குது, ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டு
நான் ஃபினான்ஷியல் அசெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மோர் தென் 24 months இருந்ததுன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். நான் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் மோர் தென் 24 months இருந்ததுன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். குட்வில் மோர் தென் 36 months இருந்ததுன்னா அதுவும் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். டைமண்ட் மோர் தென் 36 months. ஜுவல்லரி இது எல்லாமே நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். நமக்கு ஃபார்மேட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ப்ராப்ளம் போடுறது ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள் ஃபார்மேட் எப்படின்னு. ஃபார்மேட் ஃபார் த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். சேல் கன்சிடரேஷன் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? நெட் சேல் கன்சிடரேஷன் கிடைக்கும். அதிலிருந்து லெஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் இன்க்ளூடிங் எல்லா எக்ஸ்பென்சஸையும் நம்ம போட்டுட்டோம்னா அப்புறம் லெஸ் இம்ப்ரூவ்மெண்ட் காஸ்ட் அது கொஷினில் கொடுத்துருந்தா அதையும் மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் எதை எக்ஸம்ஷன் பண்ணுவோன்னா எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54B 54D அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டாக்ஸபிள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஃபார் தி கம்ப்யூட்டேஷன் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இதில் சேல்ஸ் கன்சிடரேஷன் less expenses on sale, net sale consideration வரும். less indexed cost of acquisition, less indexed cost of improvement நமக்கு என்ன கிடைக்கும்? long term capital gain வரும். less exemption under section 54, 54B, 54EC, 54F இந்த exemption எல்லாம் நமக்கு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குங்க? long term capital gain கிடைக்கும். ஷார்ட் டேர்மும் லாங் டேர்மும் புரிஞ்சிச்சுங்களா? இந்த ஃபார்மெட் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஷின் படித்து பார்த்து இது ஷார்ட் டேர்மா இல்லை லாங் டேர்மா அப்படின்னு இந்த ஃபார்மெட்டில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.